ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. போன பகுதியில் திருவண்ணாமலை விட்டு சேஷாத்திரி சுவாமிகள் வெளியில போனதே இல்லை. ஆனால் சீலை பந்தல்ன்ற ஒரு கிராமத்துக்கு ஒரு முறை போயிருந்தாருன்றதோடு சொல்லி நிறுத்திருக்கோம். இந்த சீலை பந்தல் கிராமம் வந்து திருவண்ணாமலை பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கலாம். அந்த சீலை பந்தல் கிராமத்துல ஜெகதீஷ் ஐயரோட வீடு இருக்கு. அவருடைய சொந்த வீடு அங்கே ஒன்று இருக்கு. அவர் வந்து திருவண்ணாமலையிலேயும் அவருக்கு ஒரு சொந்த வீடு உண்டு. அந்த திருவண்ணாமலையில் அவர் வசிச்சுட்டு வர்றாரு. அந்த சீலை பந்தல்ல இவருடைய குடும்பத்தாரெல்லாம் இருந்துட்டு வராங்க. அங்கே வந்து ஒரு தீட்சிதர், அந்த தீட்சிதரை வீட்டில் தினமும் பூஜை பண்ணுறதுக்காக வந்து அவர் குடி வச்சிருந்தார். இந்த தீட்சிதருக்கு திடீர்னு ஒரு பூர்வ ஜென்ம வாசனையின் மூலியமா, அதாவது போன ஜென்மத்துடைய தீவினை காரணமா உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமா வருது. அவர் ஆக்சுவலா நல்லவர் தான். ஆனா வந்து அந்த போன ஜென்மத்துடைய வாசனைன்னு சொல்லுவோம். அதனால சில தீமைகளை செஞ்சிருவாங்க சில பேர். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 100 ரூபாய் நோட்டை வந்து திருடிடுறாரு. 100 ரூபான்றது அன்னைக்கெல்லாம் வந்து ₹1,00,000 சமானம். அதுக்கப்புறம் ஒரு 8 சவர அட்டிகை, இது 2 சந்தர்ப்பத்துல திருடிடுறாரு. திருடினதை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்க வந்து கிராமப்புறத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஐயனார் சிலை வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து குதிரை சிலை வச்சிருப்பாங்க, மிருகங்களுடைய சிலைலாம் வச்சு வணங்குவாங்க. மாரியம்மன் சிலை கூட சில பேர் வந்து அதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. சுடுமண்ணில் அல்லது இந்த களிமண்ணில் பண்ற பொம்மைகள் தான் வர்ணம் தீட்டி வச்சிருப்பாங்க. அது வந்து உருவாரன்னு பேர். அந்த உருவாரத்துக்கு கீழே கொண்டு போய் இந்த 100 ரூபாய் நோட்டையும் அந்த 8 சவர அட்டிகையும் வந்து புதைச்சிட்டாரு. இப்போ இந்த அட்டிகையை காணும், காசும் காணாம போயிருக்குன்னு தேடுறாங்க. தேடி தேடி அழுத்துட்டாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு. அதை அழுத்து போய் அதை வந்து தேடுறதே விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வழக்கம் போல இவர் ஜெகதீஷ் ஐயர் திருவண்ணாமலையில இருந்து வண்டி கட்டிட்டு போவார். வாரத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வருவார் கிராமத்துக்கு. அப்படி வந்து வண்டி கட்டிக்கிட்டு, ஒரு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அவர் போறார். அவர் வந்து போகும்போது இடையில வந்து சேஷாத்திரி சுவாமி வந்து நிற்கிறார். வண்டிக்காரன் நிறுத்திட்டான். பின்னாடி இந்த ஜெகதீஷ் ஐயர், சுவாமி அப்படின்னு, நான் வரலாமா இந்த வண்டியில, இடம் இருக்குமா அப்படின்னா, சுவாமி இது உங்க வண்டி, வாங்க நீங்க அப்படின்னு அவரையும் சேஷாத்திரி சுவாமியும் ஏத்திக்கிறாரு. ஏத்திக்கிட்டு இப்போ வண்டி வந்து போயிட்டே இருக்கு. வண்டி போயிட்டு இருக்கும்போது ஜெகதீஷ் ஐயர் வந்து அவர் வீட்டுல நடந்த திருட்டு இதெல்லாம் வந்து சொல்லி புலம்பிட்டே வர்றாரு. என்னவோ நடக்குதுங்க, என்னவோ ஒரு கெடுதல் நடக்குது, எங்களுக்கு உண்மை புரியல. அவர் வந்து வீட்டுக்கு வந்து இறங்குனது தான் தாமதம். அதாவது சீலை பந்தல் கிராமத்துக்கு இந்த வண்டி வந்துருச்சு. ஊர் எல்லையை தொட்ட உடனேயும் சேஷாத்திரி சுவாமி சொல்றாரு, உன் வீட்டில் தான் திருடா இருக்கான், உன் வீட்டில் தான் திருட இருக்கான், உனக்கே தெரிய வரும், போ போ சொல்லிட்டு அவர் வண்டியில இருந்து இறங்கிட்டார். இவர் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு, ஐயா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்து அவர் வேண்டி பார்க்குறாரு. இல்லை இல்லை நேரமாச்சு அப்படின்ட்டு ஒரு காத்தா பறந்துட்டார். உடனே கிளம்பி போயிட்டார். இவ்வளவுதான் அவர் இந்த சீலை பந்தல்ல இருந்த நேரம். வந்து கிராமத்துக்கு வந்து உண்மையை சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு திரும்பி போயிட்டார். திருவண்ணாமலைக்கு உடனே திரும்பி போயிட்டார். இதுதான் திருவண்ணாமலையில ஒரு பிரிஞ்சிருந்த நேரம்னே சொல்லுவோம். இந்த ஜெகதீஷ் ஐயர் வீட்டுக்கு வந்த உடனேயும் கொஞ்ச நேரத்துல அந்த ஊர் நாட்டாம, அந்த ஊர் பெருசுங்கெல்லாம் ஜெகதீஷ் ஐயர் வீட்டுக்கு வருது. வந்துட்டு, உங்க வீட்டுல பூஜை பண்ற தீட்சிதர் எல்லம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க வந்து அந்த உருவாபாரத்தை வந்து புரட்டிட்டு இருந்தாரு, எங்களுக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு அவர் பேர்ல அப்படின்னு சொன்ன உடனேயுமே ஜெகதீஷ் ஐயருக்கு ஸ்ட்ராங்கா டவுட் வந்துச்சு. எனக்கு தெரியாது, அவர் நான் பூஜை பண்றதுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கேன், நீங்க என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே வந்து விசாரணைக்கு உட்படுத்திங்கன்னு சொன்ன உடனே நாட்டாமக்காரங்க இருக்கிற ஊர் பெருசுங்க எல்லாம் சேர்ந்து அந்த தீட்சிதரை கவனிக்கிற விதத்துல கவனிச்சாங்க. காம பேத தான தண்டம் இதெல்லாம் பயன்படுத்தி அவரை கவனிக்கவே தீட்சிதர் தடுமாறி, வழி பொறுக்க முடியுமா, தடுமாறி கடைசியில வந்து அங்க வந்து அந்த உருவாபுரத்தை புரட்டி அதுக்கு கீழே வந்து 100 ரூபாய் நோட்டையும் 8 சவர அட்டிகையையும் ஜெகதீஷ் ஐயர் வீட்டில் வந்து திருடினதை எடுத்து கொடுத்துட்டாரு. ஜெகதீஷ் ஐயருக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி டிவி சுப்பிரமணிய ஐயர், அவரோட சொந்தக்கார பையன் அவர் வீட்டுக்கு வந்துட்டான். அவர் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு தந்தி வருது. அந்த சும்மா வரல, அந்த சொந்தக்கார பையன். அவன் திருச்சியில வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் வீட்டில் ஒரு 15 ரூபாய் திருடிட்டு கோச்சிக்கிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. உடனே வந்து அவங்க அப்பா அங்க வந்து லெட்டர் போட்டிருக்காரு சுப்பிரமணிய ஐயர், பையன் வந்தான்னா திரும்பி உடனே அனுப்பிச்சு விடு அப்படின்னு வந்து அவர் வந்து கடிதம் போட்டிருக்காரு. இந்த கடிதம் காலைல தான் வருது. சரி சேஷாத்திரி சுவாமியை பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு அந்த பையனையும் கூப்பிட்டுட்டு சேஷாத்திரி சுவாமி கிட்ட வந்து முன்னாடி நின்ன உடனேயுமே, சேஷாத்திரி சுவாமி
இவனை தான் அவங்க அப்பா வந்து திருப்பி அமுச்சு விடு அப்படின்னு வந்து கடிதாசி போட்டிருக்காருல்ல, காலையில தானே வந்தது, உடனே அமுச்சு விடு அமுச்சு விடு அப்படின்னு சேஷாத்ரி சுவாமி உடனே பார்த்த உடனே சொல்றாரு. அப்போ எங்கேயோ நடந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு எவ்வளவு சுலபத்துல தெரியுது. இறைவனை அடைஞ்சா இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் எளிதில் ஒரு ஞானிக்கு வழங்கும்ன்றத இது கண்கூட அது மூலியமா புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போற சம்பவம் வந்து இது வந்து அநாகத ஞானம்னு பேர். இப்ப நம்ம அதீத ஞானம் பார்த்தோம். நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எங்கேயோ நடந்திருந்தாலும் அதை இங்க இருந்தே சொல்றது. அநாகத ஞானம்ன்றது நடக்க போற விஷயங்களை, இனிமே வருங்காலத்தில் நடக்க போற விஷயங்களை வெளிப்படுத்துறதா அது இருக்கு. அது சம்பந்தமான ஒரு சில சம்பவங்களை நம்ம அடுத்த பகுதியிலிருந்து பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள்